அமாவாசை கும்பிடுவது நிச்சயமாக முன்னோர்களுக்காக கிடையாது, உங்களுக்காக தான். நான் ஏன் அப்படின்னு சொல்றது, இந்த வீடியோவை முழுமையா பார்த்து முடியும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க இப்ப பிரசன்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு கோயிலுக்கு போறீங்க, என்ன வேண்டுறீங்க? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய வாரிசுகள் நல்லா இருக்கணும், என்னுடைய பரம்பரை நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே வேண்டுவீங்க. அப்போ உங்களுக்கு முன்ன வாழ்ந்தவங்க உங்க அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, பாட்டன் பாட்டி முப்பாட்டன் எல்லாருமே தன்னுடைய குலம் விளங்க வேண்டும், தன்னுடைய குழந்தைகள் பேரன் பேச்செல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டி இருப்பாங்களா இல்லையா? அந்த வேண்டுதல்கள் எல்லாமே பிரபஞ்சத்துல சக்தியாக, அந்த பிரபஞ்சத்துல அலைகளாக பரவி இருக்கும். அந்த எண்ண அலைகள் அப்படியே உங்க முன்னோர்களுடைய எண்ண அலைகள்லாம் அப்படியே திரண்டு பிரபஞ்சத்துல இருக்கும். நீங்கள் அமாவாசை என்று முன்னோர்களை நினைத்து ஒருமுகப்படுத்தி வழிபடும் போது அந்த எண்ண அலைகள் எல்லாம் பிரபஞ்ச சக்தியிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களாக வரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் குலதெய்வம் வேலை செய்யும், அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் வரணும்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். பித்ருக்கள்னா முன்னோர்கள். அப்போ அமாவாசை கும்பிடுறது பித்ருக்கள் அவங்க வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நல்வினை தீவினைக்கு ஏற்ப அவங்க பரலோகம் சென்றுட்டாங்க. ஆனா நம்ம வாழக்கூடிய இந்த காலத்துல நம்ம அமாவாசை கும்பிடும் போது அந்த முன்னோர்களுடைய எண்ண அலைகள் எல்லாம் பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக கிடைக்கும். இப்ப சொல்லுங்க, அமாவாசை கும்பிடுறது முன்னோர்களுக்கா நமக்காகவா? நமக்காக தானே. அதேதான். எனவே அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக முன்னோர்களை நினையுங்கள், அவர்களுக்கான திதி கொடுங்கள், அவர்களுக்கான பிண்டம் கொடுங்கள். அவை அனைத்தும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வரும். உங்கள் குலம் விளங்கும், பரம்பரையாக இருந்த அத்தனை தோஷங்களும் விலகும், குல தெய்வம் வேலை செய்யும், அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு ஆசி வழங்கும்.